அமீன் அவர்களே, மேடையிலே விட்டிருக்கின்ற பிரமுகர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற அன்பான சகோதர சகோதரிகளே, நான் என்னுடைய சகோதரர் அழைப்பில் இங்கே வந்தேன். நாங்கள் கனடாவை பார்த்துவிட்டு செல்ல வேண்டும், கனடாவில் நண்பர்களை சந்திக்க வேண்டும் என்று உண்மையிலே என்னுடைய தம்பி மர்லின் அவர்களும் அவருடைய அன்பு மனைவியும் எங்களை சிறப்பாக இதுவரை வரவேற்று கனடாவிலே பார்க்க வேண்டிய இடங்களை எல்லாம் காட்டி எங்களை வரவழைத்தார்கள். அந்த வகையில் நான் முதலில் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். அதே சந்தர்ப்பத்தில் இவ்வாறான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்து உங்களை எல்லாம் சந்திக்க வாய்ப்பை ஏற்படுத்தி தந்ததற்கு இந்த கனடா அமைப்புக்கு, முஸ்லிம் கம்யூனிட்டி கனடாவுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் உண்மையிலே சுமார் 60 வருடங்கள் பொது சேவையிலே பணிபுரிகின்றேன். என்னுடைய பாடசாலை பாடத்திலிருந்து இன்று வரை உங்களுடைய நாட்டில் முஸ்லிம் சமூகத்துக்காக மட்டுமல்ல, பெரும்பான்மை சமூகத்துக்கும், குறிப்பாக தமிழ் முஸ்லிம் ஐக்கியத்துக்காக தேவராஜ் கூறியது போன்று தொடராக பணிபுரிந்து வருகின்றோம். அந்த பணிபுரிதல் காரணமாக எனக்கு இந்த நாட்டுக்கு வருகை தந்து நாட்டுடைய நிலைமைகளை கண்டறிய வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. உண்மையிலே இங்கே நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றேன். சகோதரர் அகா பாரி அவர்கள் எங்களோடு இலங்கையிலே நெருக்கமாக சமுதாய பணிகளுக்காக எங்களோடு சேர்ந்து எங்களுக்கு வழிகாட்டி உதவுகின்ற ஒருவர். நான் இங்கே அவரை சந்திக்க கிடைத்தது உண்மையிலே பெருமை. ஏனென்றால் அவர் தன்னுடைய வயதுக்கு மத்தியிலும் இன்னும் எந்த தள்ளாத வயதிலும் அவர் சமூகத்துக்காக, நாட்டுக்காக பெரும் உழைக்கின்ற ஒருவர். அந்த வகையில் நாங்கள் கடந்த காலங்களிலே செய்கின்ற ஒவ்வொரு பணிகளுக்கும் அவர் எங்களுக்கு உதவி இருக்கின்றார், அவருடைய குடும்பத்தாரோடு உதவி இருக்கின்றார். அந்த வகையிலே சகோதரர் அகர்பாரி அவர்களை இங்கே காண கிடைத்தது எனக்கு பெரும் பாக்கியமாக இருக்கின்றது. அவருக்கு நீண்ட ஹயாத்தை வழங்கி சுகதேவன் வாழ்வதற்கான பிரார்த்தனை. இந்த கனடா விஜயத்தின் போது பல நல்ல விடயங்களை கண்டேன். கனடாவில் பெரும்பான்மை மக்களுக்கு நல்லொரு நிலைமை இருக்கின்றதை நாங்கள் அவதானிக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய நாட்டிலே சில நேரங்களில் சில சிக்கல்களை எதிர்நோக்கின்றோம். கடந்த ரமஜான் அர்ஜுன் காலத்தில் குர்பான் பிரச்சனைகள் கூட ஆரம்பத்தில் பிரச்சனையாக வந்து பின்பு இந்த அரசாங்கம் எங்களுக்கு அதை நியாயமான முறையில் தீர்த்து வைத்ததன் காரணமாக முஸ்லிம்களுக்கு இந்த கடமையை சிறப்பாக செய்வதற்கு முடிந்திருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் இருக்கிறோம். இப்படி நாட்டில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும், உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான காலகட்டத்தை இந்த நெருக்கடியிலிருந்து சமூகத்தை மீட்டுவது எப்படி என்பதை பற்றி தான் சிந்தித்திருக்கின்றோம். தமிழ் முஸ்லீம் உறவாக இருக்கலாம், முஸ்லீம்களுடைய பிரச்சனையாக இருக்கலாம். நாங்கள் 24 மணி நேரமும் நாட்டில் இது போன்ற பிரச்சனைகளை தீர்க்கின்றோம். நான் சில நாட்களில் எங்களுடைய தொலைபேசியை தலையணைக்கு வைத்துக் கொண்டுதான் இருப்பேன். நாட்டில் எங்காவது ஒரு பக்கத்தில் அழைப்புகள் வரும், இந்த இடத்தில் நிறுத்தி வைக்கிறார்கள், இந்த இடத்தில் எங்களை அச்சுறுத்தல் வந்திருக்கின்றது என்பதும் நான் என்ன செய்வதென்றால் உடனடியாக போனிலே அவைலபிளாக இருக்கின்ற அமைச்சர்களுக்கு தான் நான் அறிவிப்பேன். மாவட்ட நிலையத்தின்படி, அனுராதபுரத்தின்படி, யாழ்ப்பாணத்தின்படி என்று உடனடியாக நான் இரவோடு அதை செய்து அவர்களை தணிப்பதிலே ஈடுபட்டிருக்கின்றேன். அரசாங்க அதிகாரிகளோடு படித்தார். நான் ஆரம்ப காலத்தில் முஸ்லிம் அகில இந்திய முஸ்லிம் வாலிப முன்னணியின்
இங்கே நோக்கிருக்கிறார்கள் தெரியும். நாங்கள் பிரதான ரீதியில் எங்கள் அலுவலகம் இருந்தது. அதன் மூலம் நாடளாவிய ரீதியில் இந்த பிரச்சனைகளை வடமாகாணத்திலிருந்து முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்ட போது நாங்கள் 24 மணி நேரமும் அவர்களை வரவேற்பதற்கு, அவர்களை பாதுகாப்பாக எடுப்பதற்கு நாங்கள் புத்தளம் பதிகளிட்டோம். அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு முடிந்த வகையில் செய்தோம். பல கூட்டங்களை நடாத்தி அரசியல் தலைவர்களை பற்றி அப்படி செய்தோம். அப்படி ஒவ்வொரு உங்களுடைய வாழ்க்கையை அப்படி ஒரு போர்க்களமாக இருந்திருக்கிறார். தமிழ் மக்களை போன்று அவர்களுக்கு பெரும் போராட்டம் இருந்தது. அவர்கள் கஷ்டப்பட்டார்கள், அவர்கள் பல இழப்புகளை எதிர்கொண்டார்கள். ஆனால் வடமாகாணத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்களை மீள குடியேற்றுவதற்காக அல்லது அவர்களுடைய நலனை கவனிப்பதற்காக நாங்கள் என்னுடைய இளம் வயதிலே நான் தேனாரன் ஆசிரியர் இடத்திலே படிக்கின்றேன். ஒரு நாள் சிவகுருநாதன் ஐயா ஆசிரியர் அவர்கள் என்னை அழைத்து, தம்பி வீட்டுக்கும் போ, அவர் என்ன சொல்கிறார்கள் அப்படி எனக்கு அறிவுரை வழங்கினார். நாங்கள் கண்முத்து ஹோட்டலிலும் ஏனைய இடங்களிலிருந்து சமூகத்துக்காக இந்த நிவாரண பணிகளை மற்ற சமாதானத்தை ஏற்படுத்துவதை போன்ற பணிகளிலே தொடர்ச்சியாக ஈடுபட்டுவதற்கு இப்படி ஒவ்வொரு துறையிலும் எனக்கு பல மணி நேரம் பேசலாம். ஆனால் இது நேரமும் காலமும் அல்ல. ஆனால் இன்று உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் ஒரு அல்லாஹ் தாலா உங்களை ஒரு நல்ல நிலையில் நல்ல நாடொன்றுக்கு அல்லாஹ் தாலா உங்களுக்கு வருகை தர செய்திருக்கிறார். அது பெரிய ஒரு பாக்கியம். ஆனால் இலங்கையிலே உங்களுடைய சமூகத்தை பொறுத்தவரையில் பார்க்கின்ற அளவில் பணக்காரர்களாக இருந்தாலும் மிக பெரிய ஒரு எண்ணிக்கையினர் வறுமை கோட்டில் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு தங்களுடைய பொருளாதார வசதிகளை செய்வதற்கு, பிள்ளைகளை படிப்பூட்டுவதற்கு அல்லது ஏனைய வசதிகளை செய்வதற்கு முடியாத நிலை. சில அன்றால்புர மாவட்டம், பலநகர் மாவட்டம், ஏனைய சில பகுதிகளிலே பலவந்தமாக சில சக்திகள் மதங்களை மாற்றி அவர்களுடைய பொருளாதார பிரச்சனை தீர்ப்பதற்கு உதவுகின்ற ஒரு நிலையை காண்கிறோம். ஆகவே இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. எங்களுடைய நாட்டின் அந்த சகோதரர்களுடைய பொருளாதார மேம்பாட்டுக்கு ஏதாவது உதவ முடியுமாக இருந்தால் அது மிக உதவியாக இருக்கும். நாங்கள் பார்க்கிறோம் எத்தனையோ பேர் இப்போது ஓரளவு ஒப்பீட்டளவில் பார்க்கும் பொழுது கல்வி சமூகத்தில் ஆர்வமாக படிக்கிறார்கள். ஆனால் எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு இல்லை. இப்படி இருக்கின்றது. இவற்றை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும். அகாபாரி சகோதரர்களுக்கு நன்றாக தெரியும் சமுதாயத்துடைய நிலைமை. சில புலமை பரிசல் திட்டங்கள் வந்து இப்போது எங்களுடைய பிள்ளைகள் படிக்கின்ற விடயத்தை பார்க்கணும். நான் பல்கலைக்கழகத்துக்கு போகும்போது 3% முஸ்லிம்கள் இருந்தார்கள். இந்த அல்ஹம்துலில்லாஹ் 10% முஸ்லிம்கள் பல்கலைக்கழக அனுமதியை பெற்றிருக்கிறார்கள். அதிலே அண்மை காலமாக விஞ்ஞான துறையிலே நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அடைந்து வருகிறார்கள். இனி நான் என்ன சொல்கின்றேன் என்றால், இந்த சமுதாயத்தை பற்றி